ஹலோ, வெல்கம் டு கலாஸ் கறிவேட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியுமா வந்திருக்கேன். அது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்னென்ன வெள்ளரிக்காயில் ஒரு ஈஸி ரெசிபி தான் பண்ண போகிறேன். அது என்னென்னா இங்கே கேரளாவில் வெள்ளரிக்காய் தோரன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தேங்காயெல்லாம் அரைச்சி போட்டு இப்படி பண்ணுறதுக்கு தோரன் தான் சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வத்த குழம்பு, இந்த காரக்குழம்பு, அதே மாதிரி சாம்பார், இது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். ஓகே, அப்போ நீங்கள் கரெக்டாக இது ட்ரை பண்ணி பார்க்கணும். என்னோடய சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் என்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். அது ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு, ஆனால் அவங்க நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட காரணம் இதுதான். ஏன்னா அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷனில் அப்பப்போ போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க. அப்போ இன்றைக்கி வெள்ளரிக்காய் வச்சு நம்ம பண்ண போகக்கூடிய ரெசிபிக்கு இவ்வளவு சைஸில் ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பெரிய வெள்ளரிக்காய் உங்களுக்கு கிடைக்காட்டா சின்னது கிடச்சிருந்தா அதுவும் போதும். ஓகே, அப்போ கேரளாவில் இதுக்கு வெள்ளரிக்காய் தோரன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதோட ஸ்கின்னெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி அதுக்கு மிடில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. அவ்வளோ பீஸுனால் சரி, இல்லை இவ்வளோ போதும்னாலும் ஓகே தான். ஆனால் நான் அந்த பீஸுக்குள்ள அளவு தான், தேங்காயோட அளவெல்லாம் அதுதான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கின்னு அந்த சீட்ஸ் எல்லாமே மாற்றியாச்சு. நீ அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஓகே, இது எல்லாமே இப்படி கட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கூட போதும். கட் பண்ணக்கூடிய டைம் தான், அது வேகிறதுக்கு டைமே ஆகாது. எல்லாம் கட் பண்ணியாச்சு, கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் என்னென்னா வெள்ளரிக்காயில் நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கையில் எடுத்து இப்படி நல்லா கையில் வச்சு நல்லா நசுக்கி பாருங்கள் அதுலேருந்து தண்ணி வருதான்னு. அது சில வெள்ளரிக்காயில் தான் அப்படி வரும். அப்படி வரதா இருந்தால் அந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க கை வச்சு. ஓகே, இதில் ஒன்றுமே இல்லை பாருங்கள். அதுக்கான தேங்காய் அரைக்கலாம். 1 கப்பு தேங்காய் எடுத்துருக்கிறேன். 4-5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள். நான் அடுத்து அந்த பெரிய பீஸுக்கு ஆன அளவு தேங்காவாக்க நான் இப்போ சொல்லியிருக்கிறது. இப்போ ஆயில் சூடு பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆயில் சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. உளுந்து பருப்பு அது ஒரு 1/2 டீஸ்பூன். காஞ்ச மிளகாய் 2, கொஞ்சம் கறி லீவ்ஸ். இதெல்லாம் கருகிராமல் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கிளறி விட்டுடலாம். ஓகே, நம்ம உளுந்த பருப்பெல்லாம் சிகந்து வரணும். இதோடு நம்ம வச்சுருக்கக்கூடிய
இந்த வெள்ளரிக்காய் எடுத்து போட்டுடலாம். எல்லாத்தையும் கிளறி விட்டுடலாம். இதை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் புளியெல்லாம் சேர்க்க மாட்டோம், அதனால் உப்பு ஜாஸ்தியாகிடக்கூடாது. இந்த தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இடையில இடையில திறந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுலேருந்தே தண்ணி ஊறி வரும். நல்லா கிளறி விடும்போது சீக்கிரமாக வெந்துடும். மூடி வச்சுப்போம். திறந்து பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் கேட்டிங்களா அந்த இது வெள்ளரிக்காய் வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோமே, அதனால். ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கு ஃப்ளைம் வந்து எப்போவுமே கூடுதலாக வைக்கக்கூடாது. இந்த தண்ணி சேர்க்காமல் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ரெசிபிக்குமே வந்து ஃப்ளைம் கூடுதலாக வைக்கக்கூடாது. மீடியத்துக்கு லோக்கு இடையில வச்சுக்கோங்க. மீடியத்தில் வச்சாலும் பிரச்சனை இல்லை. வெந்துருச்சு. தேங்காய் துருவினதை போட்டுடலாம். நான் வந்து அந்த வெள்ளரிக்காய் கட் பண்ணி அளந்து பார்த்தப்போ அது வந்து 1.5 கப் இருக்குது. 1 கப் தேங்காய் போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு ஒரு 3/4 கப் எல்லாம் தான் இருந்துன்னா நீங்கள் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. 1/2 கப் தேங்காய் போட்டால் போதும். நல்லா கிளறி விட்டுப்போம். இந்த தேங்காயோட பச்சை வாசம் எல்லாம் போய் கிடைக்கணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெள்ளரிக்காய். இது வந்து புளிக்குழம்பு, வத்த குழம்பு, சாம்பார் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். ஓகே, சால்ட் செக் பண்ணிப்போம். சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சால்ட் வேணால் நம்ம பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம். நான் முதல்லையே நிறைய போட்டுறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் இப்படி நம்ம கிளறி விட்டு 2 நிமிஷம் இப்படி வச்சுருக்கலாம். ஏன்னா தேங்காவோட பச்சை வாசம் எல்லாம் போகிறதுக்காக. எல்லாம் பச்சை வாசம் எல்லாம் போய் ரெடி ஆயாச்சு. இப்படி பண்ணி பாருங்கள், நீங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றியாச்சு. தேங்க்யூ.